வணக்கம். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. எப்படி இருக்க போகிற இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். மேஷராசிக்கார நேயர்களை சிறப்பான நாள், பிரமாதமான முன்னேற்றம், உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிடிவாதம், தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சூப்பர். ஆனால் குரு பகவான் மிதுனத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 25ஆம் தேதி மே 25 வரைக்கும் அங்கே இருப்பார். அதனால் வீண் செலவு வர வாய்ப்பு இருக்குது. பரிகாரம் பண்ணணும் சொல்கிறோம். இன்றைக்கி நாள் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருவம்பாவை படித்து பாருங்கள். கோயிலிருந்து படித்து பார்த்து மனப்பாடம் பண்ணி சொல்கிறது நல்லது. படித்து பாருங்கள், நல்லது. இப்படி எல்லாம் படிச்சிங்கன்னா நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, காலையில் 12 மணி வரைக்கும் சந்திராஷ்டமத்தினோட பாதிப்பு இருக்கும். ரிஸ்க் எடுக்க வேணாம். அனுகூலமான எண் திசை நேரம் பகல் 12 மணி வரைக்கும் இல்லை. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் ஜாக்கிரதை. பகல் 12 மணிக்கு அப்புறம் சூப்பர், வெற்றி, உயர்வு. அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. பகல் 12 மணி வரை அனுகூலமான எண் இல்லை. திசை நேரம் இல்லை. சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் ஆண்டாளே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லுங்கள். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்னையிலேருந்தே சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். ஜாக்கிரதை. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. கவனமாக இருங்க. அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. சார், ரிஷபத்துக்கு 12 மணி வரைக்கும் இது இருக்குது சந்திராஷ்டமம். நீங்கள் எங்களுக்கு நாள் முழுக்க ரிஸ்க் எடுக்க வேணாம்னா அதான் நல்லது, அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு 12 மணிக்கு அப்புறம் தான் சந்திராஷ்டமான்னு கேட்காதீங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஜாக்கிரதை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் ஆண்டாளே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லுங்கள். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. சந்தோஷம். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருவம்பாவை படித்து பாருங்கள். கோயிலிருந்து படித்து பார்த்து மனப்பாடம் பண்ணி சொல்கிறது நல்லது. படித்து பாருங்கள், நல்லது. இப்படி எல்லாம் படிச்சிங்கன்னா நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. பரிகாரம் முக்கியம். வீண் பிடிவாதம், வீம்பு வேண்டாம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் ஆண்டாளே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லுங்கள். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாள், பிரமாதமான முன்னேற்றம், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், உயர்வு. உங்கள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். ஆனால் குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். மே மாதம் 25 வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அதுக்கு பரிகாரம் பண்ணணும் சொல்கிறோம். இன்றைக்கி நாள் சூப்பர். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை, நீலம். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருவம்பாவை படித்து பாருங்கள். கோயிலிருந்து படித்து பார்த்து மனப்பாடம் பண்ணி சொல்கிறது நல்லது. படித்து பாருங்கள், நல்லது. இப்படி எல்லாம் படிச்சிங்கன்னா நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது.
துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி, சந்தோஷம், அவ்வளோதான். குரு வேற 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். மே 25 வரைக்கும் அங்கே இருப்பார். அதனால் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டு. எல்லா வகையிலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருவம்பாவை படித்து பாருங்கள். கோயிலிருந்து படித்து பார்த்து மனப்பாடம் பண்ணி சொல்கிறது நல்லது. படித்து பாருங்கள், நல்லது. இப்படி எல்லாம் படிச்சிங்கன்னா நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். உங்களுடைய மனக்குழப்பமெல்லாம் போயிடுச்சு. தெளிவாக இருக்கீங்க, தில்லாக இருக்கீங்க, கலகிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஆனால் குரு 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அது நல்லதில்லை. உடல்நலத்தில் அக்கறை காட்டணும், பரிகாரம் பண்ணிக்கணும். தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இருக்கிறது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம், உயர்வு. வீண் செலவில்லை, வீண் கோபம் இல்லை, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். குரு 7ஆம் இடத்துக்கு வந்திருப்பது மே 25 வரை நல்லது. உங்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றம் உண்டு. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இருக்கிறது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம், உயர்வு. வீண் செலவில்லை, வீண் கோபம் இல்லை, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். குரு 7ஆம் இடத்துக்கு வந்திருப்பது மே 25 வரை நல்லது. உங்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றம் உண்டு. விநாயகருக்கு தீபம் போட்டே தீரணும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பார்க்கணும். ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். ஓம் பெரியாழ்வாரே போற்றி, கோதையே போற்றி, மாணிக்க வாசகரே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பிரமாதமான வாழ்க்கை, உயர்வு, சந்தோஷம், நல்லா இருக்கு. குரு 6ஆம் இடத்துல இருப்பது நல்லதில்லை. மே 25 வரைக்கும் அங்கே இருக்கிறார். அதனால் பரிகாரம் பண்ணிக்கணும். இன்னைக்கு நாள் சூப்பர். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. விநாயகருக்கு தீபம் போட்டே தீரணும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பார்க்கணும். ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். ஓம் பெரியாழ்வாரே போற்றி, கோதையே போற்றி, மாணிக்க வாசகரே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். குருவும் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். மே 25 வரைக்கும் 5ஆம் இடத்துல இருப்பார். அது பல வகையில் நல்லது. அதிர்ஷ்டம் அதிகமாகும். குழந்தைகளுக்கும் நல்லது. இன்னைக்கு நாள் சூப்பர். உங்கள் பிரதிபலமான பிடிவாதம், வீம்பு ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. விநாயகருக்கு தீபம் போட்டே தீரணும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பார்க்கணும். ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். ஓம் பெரியாழ்வாரே போற்றி, கோதையே போற்றி, மாணிக்க வாசகரே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. குரு 4ஆம் இடத்துக்கு வந்திருந்தா கூட உங்கள் ராசிக்கு தலைவருங்கிறதுனால பெருசாக பிரச்சனை இல்லை, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு பச்சை. ஆனால் இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். கோபமும் தேவையற்ற பேச்சும் இருக்கிறது. பிரார்த்தனை முக்கியம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் ஆண்டாளே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, இந்த மந்திரம் சொல்லுங்கள். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. நேயர்களே, நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.